அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 156 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 479 பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு ரெக்கவர். ஸோ நல்ல ரெக்கவரில் மேலே போயிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ எல்லா பங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் 25,000 பாயிண்ட் கிட்ட போக. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் நியூட்ரல் ட்ரேட் தான் 52 பாயிண்ட் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா ஒரு 1279 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி மட்டும் இன்னைக்கு -7%, 7.65 கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ பட் ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை, ஒரு ஆவரேஜ் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்ல ஆப்போசிட் கம்பல்சரி கிடைக்கும். அது வரையும் பொறுமையாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லது. அவசரப்பட்டீங்கன்னா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ பொறுமையாக ஒவ்வொரு பங்கம் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்துவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்திருக்காங்க. உள்ள ஒரு 683 கோடி உள்ள போட்டிருக்காங்க. பட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு 4721 கோடியை விற்றுருக்காங்க. ஸோ எப்பவுமே பார்த்தோன்னா எஃப்ஐஎஸ் தான் பார்த்தீங்கன்னா விற்றுருப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ மேபி இவங்களும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாறினாங்கன்னா கம்பல்சரி மார்க்கெட் மேலே போக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் போக ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ட்ரெண்ட் வர ரொம்ப ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. ஸோ கம்பல்சரி மேலே வர ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன பங்கு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் பெட்ரோநெட் லிமிடெட் தான். ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிஃபோர் வீடியோவில் அப்டேட் பண்ணிருந்தேன். நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட்ஸ், நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ரோத். எனக்கு மட்டுமே ஒரு 18% க்ரோத் கொடுத்துருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னைக்கும் ஒரு 8% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 222 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட லோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 230 ரூபா கிட்ட வந்துச்சு. அந்த லெவலில் பை பண்ணேன். ஜஸ்ட் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 273 ரூபா ஏறி இருக்கு. ஸோ நம்ம கொடுக்குற அப்டேட் எல்லாமே தெளிவாக அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ நல்ல லெவலில் பங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நல்ல க்ரோத்தும் இருக்கு. ஸோ வாங்கியிருந்த நம்மளுக்கு எல்லாருக்குமே நன்றி. கம்பல்சரி உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கம்பல்சரி ப்ராஃபிட்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ கம்பல்சரி பில்டாக இருக்குது. ஒரு 18% ப்ராஃபிட்ல இருக்குது இந்த பங்கு. ஸோ நல்ல டெவலப்மெண்ட். ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு எஸ்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் தான். ஸோ இன்னைக்கு ஒரு கரப்ஷன் கொடுத்துருக்கு. ஒரு 616 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த கட்ட முடிவு வரட்டும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 565 ரொம்ப டிஃபரன்ஸில் ஒரு 40% டிஃபரன்ஸ். ஸோ இறங்க இறங்க நம்ம வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாமல் உள்ளே போகலாம். அதுவும் பொறுமையாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணதான் நம்மளுக்கு நல்லது. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா நக்குரி. ஸோ இன்ஃபோ ஹெஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் போயிருக்கு. ஸோ அகைன் ஒரு கரப்ஷன் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த கட்ட முடிவு வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் தான். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் அப்டேட் பண்ணேன். நல்ல கரப்ஷன் கொடுத்து இப்போ நல்ல ஒரு லெவலில் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 944 வந்து நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட்ல இருக்கு. 944 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மட்டுமே. ஸோ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு. 830 ரூபாலாம் கிடைச்சது. ஸோ நல்ல லெவல் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ நல்ல ஒரு கெயின்ல இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ என்னுடைய பங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ இது மாதிரி தான் பங்குல சூஸ் பண்ணி தெளிவாக உள்ள போகணும். அவசரப்பட்டு நீங்க வாங்கினா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு லாஸ் ஆக ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ லோவில் பிடிச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி இன்னைக்கு ப்ராஃபிட்ல எல்லாருமே இருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஸோ ஐடிசி 306 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ அடுத்த கட்ட முடிவு 300 கீழே வரட்டும், வந்துச்சா நல்ல ஒரு பையிங் போடலாம். ஸோ எல்லாம் நல்ல ஒரு டிவிடெண்ட் ஃபீல் கொடுக்குற பங்கு. ஸோ வெயிட் பண்ணி பிடிப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் நிறைய. ஸோ வந்தால் நம்ம கம்பல்சரி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வரும்போது நான் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா HDFC பேங்க் 800 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு சரிவிலிருந்து மீண்டு இப்போ 800 கிட்ட போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 745 கிட்ட வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 55 ருபீஸ் ஏறி இருக்கு. நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் தான். ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்த கட்ட முடிவு சரி வரும்போது நான் கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் பொறுமையாக வீடியோ வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்ம நல்ல முடிவு வரும்போது உள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா டிஎல்எஃப் இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கட்ட சரி வரட்டும். அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு உள்ள போகாதீங்க. வெயிட் பண்ணால் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அது நம்ம பார்த்துட்டு பொறுமையாக இருக்கிறதா நமக்கு நல்லது. ஸோ லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவான பங்கு மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். ஹையில் பீக்கில் வாங்கிட்டு நீங்கள் லோவில் வந்து பிடிக்காம விட்டுனீங்கன்னா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப அதிகம். லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி ஒவ்வொரு பங்கும் சூஸ் பண்ணி தெளிவான முடிவில் எடுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா சிப்லா தான். சிப்லாவும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கரப்ஷன் கொடுத்து வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1244 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கட்ட முடிவு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த லெவலையும் வாங்கலாம். ஆவரேஜ் பண்ண நினைக்கும் ஆவரேஜ் பண்ணுங்க. வெறும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஸோ நல்ல கட்ட முடிவு எடுங்க. எல்லா பங்குமே அனலைஸ் பண்ணிட்டு உள்ள போங்க. அவசரப்பட்டு எப்பவுமே பீக்கில் வாங்காதீங்க. நல்ல லெவலில் வரும்போது உள்ள போங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு ஏசிசி. ஸோ ஏசிசின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1432 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு.
ஸோ நியூட்ரலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிடிக்கிற அன்றைக்கி வந்து ஆரம்ப பிடிங்க. ஸோ நல்ல பீக்லேருந்து கரெக்ஷன் ஆன பங்கு இது. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தான். டிசிஎஸ் 2584 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாமல் உள்ளே போகலாம். ஸோ அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு ஒரு சில பங்கு வந்து நல்ல ஒரு அப்டேட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஒன்று எஸ்எஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு மட்டும் ஒரு 5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம பார்த்து இந்துஸ்தான் யூனிலிவர் நான் அப்டேட் பண்ண வீடியோவில் பிஃபோராகவே இன்னைக்கு 2240 ரூபா. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே 5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 100 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஃபோக்கஸ் பண்ண எல்லா பங்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபெடிலிட்டி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.69% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 62 ரூபா பார்த்தா இன்னைக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. எல்லாமே நல்ல அப் அண்ட் மூவ்மெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல ஆப்போசிட் கேட்டாகும்போது கரெக்டாக பிடிச்சிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு நியூஸோட உள்ள வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, விப்ரோல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்தும் விப்ரோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நியூஸ் இருக்கு. ஸோ இவங்களுடைய பங்கை வந்து வாங்குறதுக்கு கம்பெனியை முன் வந்திருக்கு. 250 ரூபா ஒரு பங்கோட விலைன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க கொடுங்க, இல்லாதவங்க வெயிட் பண்ணி நல்ல பீக் ஆகட்டும், அப்போ நம்ம வித்துக்கலாம். அது வரை அவசரப்படாதீங்க. ஸோ இன்னைக்கு பங்கு என்ன கண்டிஷன் போயிருக்கு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல லெவல் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. சொல்ற அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இன்னைக்கும் ஒரு கரெக்ஷன் தான். ஒரு 2.25% 2.25% பார்த்தா கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 204 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய இந்த இயர் குவார்டர்லி பாருங்க என்ன ரிசல்ட்னு. ஸோ பிஃபோர் இயர் கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1000 கோடி தான் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1000 கோடிக்கு உள்ள 500 கோடி கிட்ட தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ என்னுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்க 4290 ரூபா பிஃபோர் இயர். இந்த மந்த் பார்த்தீங்கன்னா குவார்டர்லியில் 4909 ரூபா பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3522 ரூபா பிஃபோர் குவார்டர்லி செக் பண்ணும்போது. ஸோ ஓவரால் மார்க்கெட்டை செக் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அவர் எப்படி சொல்றது, ஒரு ஆவரேஜ் நியூட்ரல் தான். ஸோ ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆல்மோஸ்ட் 13,216 கோடி பிஃபோர் இயர் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் 13,261 கோடி பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 கோடி தான் எக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாகும்போது இந்த பங்குல உள்ள போகலாம். அது வரையும் பொறுமையாக நம்ம பங்குல வாட்ச் பண்ண மட்டும் போதும். ஸோ அவசரப்பட்டு எந்த பங்குமே பீக்கில் வாங்காதீங்க. ஸோ பீக்கில் வாங்கினா உங்களுக்கு லாஸ் ஆக ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கோட நியூஸோட வந்திருக்கேன். ஸோ எஸ்டிஎஃப்சி ஏஎம்சி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து 55 டிவிடெண்ட் கொடுக்க அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் பங்கு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நான் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைட்லேயே காமிச்சேன். ஸோ நல்ல இன்னைக்கு அப் அண்ட் மூவ்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு இன்னைக்கும். ஸோ இது வெயிட் பண்ணி வச்சிருக்க நம்மளுக்கு கம்பல்சரி இந்த டிவிடெண்ட் கம்பல்சரி வரும். ஸோ வச்சிருக்கவங்க எல்லாருமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான், பங்குகளை சூஸ் பண்ணும்போது தெளிவாக முடிவெடுங்க. அவசரப்பட்டு ரொம்ப லாஸ் ஆகிற பங்கெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க. நல்ல பீக்கில் வர பங்கு நல்லா அனலைஸ் பண்ணுங்க. லாஸ் குவார்டர்லி தென் ஆஃப்டர் இயர் என்ன பண்ண போகிறாங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு பங்கை சூஸ் பண்ணுங்க. இந்த டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய்ட்டு பங்கை வாங்காதீங்க. ஸோ இதெல்லாம் லாஸில் போய் முடிய ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டால் மார்க்கெட் உள்ள போகலாம். அது வரையும் பொறுமையாக ஒவ்வொரு பங்கையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ அவசரப்பட்டீங்கன்னா பங்குகள் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸோட வந்திருக்கேன். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான். ஆல்மோஸ்ட் இவங்களுடைய காலாண்டு முடிவும் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டும் பங்கு வந்து நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரொம்ப ஏற்றம்லாம் கிடையாது. பட் சொல்ற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல அவங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரேடாக தான் ஆயிருக்கு. நீங்களே பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் 0.63% தான் இறக்கத்தை கொடுத்துருக்கு. 682 ரூபா இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க காலாண்டு முடிவு பாருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு. பிஃபோர் இயர் பிஃபோர் குவார்டர்லி தென் இந்த குவார்டர்லி பாருங்க 4674 4740 பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த இயர் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்துக்குங்க. ஆல்மோஸ்ட் 2544 2126 ரூபா கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு இந்த பங்குகள்லாம் பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்க. அவசரப்பட்டு வாங்காதீங்க. ஸோ லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸோட குவார்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பங்கு ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஆவரேஜ் தான் பண்ணியிருக்கு. இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 242 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் 0.41% தான் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் நெட் ப்ராஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1613 ரூபா பிஃபோர் இயர் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் 1605 கோடி தான். ஸோ ரொம்ப ஒரு டீக்ரோத் தான். பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ இதில் இந்த மாதிரி பங்குலாம் வெயிட் பண்ணி பார்த்து வாங்க. அவசரப்படாதீங்க. நல்ல டிஃபரன்ஸ் கிடைச்சது. ஸோ அகைன் வாய்ப்பு கிடைக்கும்போது அப்டேட் பண்ணுறேன். அது பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ரயில்கள் தான். ஆல்மோஸ்ட் தொடர்ந்து 4 நாட்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பங்கு. ஸோ பிஃபோர் வீக்கே அப்டேட் பண்ணேன். நல்ல ஒரு கரப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.81% பார்த்தா கரப்ஷன் கொடுத்துருக்கு. 335 ரூபா வந்து பார்த்தா ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு பங்கு. ஸோ அகைன் நல்ல ஒரு கரப்ஷன் வரும்போது நம்ம உள்ளே போகலாம். அது வரை வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டே இருங்க.
நல்ல லெவல் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் சின்ன சின்ன அப்டேட்டை கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அதை மட்டும் கரெக்டாக பிடிச்சா போதும், நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் 2 வீக் முன்னாடிலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. நல்ல பங்கு நம்ம பை பண்ணோம். நல்ல க்ரோத்தில் இருக்குது. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு க்ரீன் சிக்னலில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பங்குமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா நண்பர்களும் சொல்கிற ஒரு விஷயம் தான், பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அந்த வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்தினா போதும், மார்க்கெட்டை கம்பல்சரி நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லா நண்பர்களுமே லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க. ஸோ பேசிக் புரிதலோடு இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸோ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸோ எல்லாமே உங்களுக்கு டே பை டே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பருக்குமே நன்றி. அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி நண்பர்களே.